ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லரும் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் உடுத்து காத்த சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீது, குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம். முதலில் ஏகனாகி அல்லாஹ் ஒருவருக்கே அஞ்சி நடந்து கொள்ளுவார், அவருடைய நம்முடைய உதவி தேடுதலையும் பாதுகாப்பையும் இறைஞ்சுமாறும் உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அந்த ஏகனுடைய வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது மே மாதம் நெருங்கி அடுத்ததாக எல்லா மக்களும் தங்களுடைய நகையிலிருந்து, சொத்திலிருந்து அனைத்தையும் விற்பனை செய்யக்கூடிய, அனைத்தையும் அடகு வைக்கக்கூடிய, அல்லது அப்படி வைத்தால்தான் தன் மக்களுக்கு இந்த உலக கல்வியை பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற அளவிலே கல்வி வியாபாரிகள் கொள்ளையடிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். கல்வியை கொடுக்க வேண்டிய சமுதாயமோ கல்வியை விலை கூறி விற்றுக் கொண்டிருக்கிறது. கல்வி என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்ற நேரத்தில் அது சிலருக்கு மட்டும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் பணம் படைத்தவனாக இருக்கிறானோ அவருக்கு மட்டும்தான் கல்வி என்ற அளவிலே இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒட்டுமொத்த உலகமும் தள்ளப்பட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக தமிழகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அத்தனை கல்வி நிலையங்களும் விற்பனை நிலையங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் நடத்த வேண்டிய கல்வி நிலையங்களை தனியார்கள் ஏலம் போட்டு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மதுபானங்களை அரசாங்கம் தனதாக்கிக் கொண்டு அதிலே லாபம் சம்பாதிப்பதையே ஒரு கொள்கையாக கொண்டு, அப்படி லாபம் சம்பாதிப்பதில் சில பிச்சை காசுகளை இலவசம் என்று வேறினால் இந்த மக்களுக்கு தூக்கி எறிந்து விட்டால் சகலமும் கிடைத்துவிடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்வியை பொறுத்த மாத்திரத்திலே இஸ்லாம் ஆணித்தரமாக, அற்புதமாக, மிக தெளிவாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்? திருமறை குர்ஆனுடைய முதல் வசனம், திருமறை குர்ஆனுடைய முதலில் இறக்கி அருளப்பட்ட அந்த வசனமே இக்ரா, இக்ரா, ஓதுவீராக, கற்பீராக, கற்றுக்கொள்வீராக, கற்பிப்பீராக. ஆக கல்வி, கற்பித்தல், இதைத்தான் இஸ்லாம் வரையறுத்து சொல்லியிருக்கிறார். அத்தனை பேருக்கும் கல்வி கிடைத்தாக வேண்டும். ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் கல்வி கிடைத்தாக வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 3:138 அல்லாஹ் தன்னுடைய மறையை பற்றி சொல்கின்ற போது சொல்கிறார், இது மனிதர்களுக்கு விளக்கமும் நேர்வழியும், இறைவனை அஞ்சுவோருக்கு அறிவுரையாகும். இதை படித்தால் தானே நேர்வழி பெற முடியும், இதை படித்தால் தானே விளக்கம் பெற முடியும். படிக்க வேண்டும் என்றால் கல்வி இருக்க வேண்டுமே, கல்வி இருந்தால் தானே அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். இது அறிவுரை என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்ப அறிவுரை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் கற்பித்தல் வந்தாக வேண்டும், கற்றல் வந்தாக வேண்டும், நாம் கற்றுக்கொண்டாக வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 29:49 சொல்ல காட்டுகிறான். மாறாக இவை தெளிவான வசனங்கள் கல்வி வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் இருக்கிறது. அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை சொல்லுகின்ற போது இது
மனிதர்களுக்கு விளக்கமும் நேர்வழி காட்டி நேர்வழியும் அஞ்சுவோருக்கு அறிவுரையும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். தொடர்ந்து சொல்கிறான் அல்லாஹ் 29-49 மாறாக இவை தெளிவான வசனங்கள் கல்வி வழங்கப்பட்டோரின் உள்ளங்களிலே இருக்கிறது. யாருடைய உள்ளங்களிலே இது இருக்கிறது என்றால் கல்வி யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய உள்ளங்களிலே இது இருக்கிறது. எது இருக்கிறது? இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது, திருமறை வசனங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நேர்வழி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. அப்போ கல்வி கண்டிப்பாக இருந்தாக வேண்டும், கிடைத்தாக வேண்டும். அது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அநீதி இழைத்தவரை தவிர வேறு எவரும் நமது வசனங்களை மறுக்க மாட்டார்கள். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள். அநீதி இழைத்தவர்கள் தான் இதை மறுப்பார்கள், மற்றவர்கள் இதை வரம்பு மீறவும் மாட்டார்கள், மறுக்கவும் மாட்டார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் 34வது அத்தியாயம் 6வது வசனத்திலே சொல்கிறான், முஹம்மதே உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டதே உண்மை. முஹம்மதே உமது இறைவனிடமிருந்து அருளப்பட்டதுதான் உண்மை என்று சொல்லிவிட்டு கல்வி வழங்கப்பட்டோர் கருதுகின்றனர். இது உண்மை என்று கல்வி வழங்கப்பட்டோர் கருதுகின்றனர். அப்ப அறிவுள்ளவன் தான், படித்தவன் தான், கற்றோர் தான் இந்த வசனத்தை உண்மைப்படுத்துவார்கள், இந்த இறைவேதத்தை உண்மைப்படுத்துவார்கள். இந்த இறைவேதம் உண்மைப்படுத்த வேண்டும் என்றால் கற்பித்தல் வந்தாக வேண்டும், கற்றல் வந்தாக வேண்டும், கற்றுக்கொள்ளுதல் வந்தாக வேண்டும். மற்றும் புகழுக்குரிய மிகைத்தவனின் வழியை அது காட்டுகிறார். படித்தவர்களுக்கு அந்த புகழுக்குரிய மிகைத்தவனுடைய வழியை காட்டுகிறார். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார் 3-7வது வசனம், முஹம்மதே அவனே உமக்கு இவ்வேதத்தை அருளினான், அதில் உறுதி செய்யப்பட்ட வசனங்களும் உள்ளன, அவையே இவ்வேதத்தினுடைய தாய். இந்த வசனங்கள் அல்லாஹுதான் அருளினான், அது உறுதி செய்யப்பட்ட வசனங்கள் இருக்கிறது, அதுதான் வேதத்தினுடைய தாய் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். இரு கருத்துக்களை தருகின்ற மற்றும் சில வசனங்கள் உள்ளன. அது மாத்திரம் அதில் இல்லை, 2 வெவ்வேறான கருத்துக்களை தரக்கூடிய வசனங்களும் இதில் உள்ளன. உள்ளங்களில் கோளாறு இருப்பவர்கள் குழப்பத்தை நாடியும் அதற்கேற்ப விளக்கத்தை தேடியும் அதில் இரு கருத்துடையவரையும் பின்பற்றுகின்றனர், இரு கருத்துடைய நிலையை பின்பற்றுகின்றனர். குழப்பம் எங்க வருது? எல்லாத்திலும் குழப்பத்துக்கு காரணம் என்ன? அல்லாஹ் சில வசனங்களை அல்லாஹ் மறைத்திருக்கிறான், அல்லது புரிதலில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறார், அல்லது புரிந்து கொள்வோர் இதை புரிந்து கொள்ளாமல் இருப்போரும் இருக்கிறார்கள். யார் புரிந்து கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹுவையும் கல்வியில் தேர்ந்தவர்களையும் தவிர அதனுடைய விளக்கத்தை வேறு எவரும் அறிய மாட்டார். அப்போ இறை வசனத்தினுடைய சில வசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக அங்கே கல்வி வந்தாக வேண்டும், கற்றுக்கொள்ளுதல் வந்தாக வேண்டும். விளக்கத்தையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். இதை நம்பினோம், அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவையே என்று கூறுவார்கள். அறிவுடையோரை தவிர மற்றவர்கள் சிந்திப்பதில்லை. அறிவு வரணும்னா கற்பித்தல் வர வேண்டும், கல்வி வர வேண்டும், கல்வி வந்தால்தான் அறிவு வந்தாகும் என்ற நிலைமையிலே அல்லாஹு தஆலா இதை உறுதியாக சிலதை சொல்லி காமிக்கிறான். இப்போ இதுல என்ன தெரியும்? கல்வி இந்த சமுதாயத்தின் கடமையாக்கப்பட்ட ஒன்று, கடமையாக இருக்கின்ற ஒன்று. ஆனால் இந்த சமுதாயத்தில் தான் 41% மக்கள், இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் தான் 41% மக்கள் கல்வி அறிவு அற்றவர்களாக, எழுத படிக்க தெரியாதவர்களாக இருக்கின்ற சமுதாயமாக நம் சமுதாயம் தான் இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சமுதாயத்தில் தான் அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற சமுதாயங்கள் எல்லாம் கல்வி அறிவை பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இடஒதுக்கீடு மூலமாக பெற்று வளர்ந்து விட்டார்கள். ஆனால் நம் சமுதாயம் இடஒதுக்கீடும் குறைத்தலாக இருக்கிறது. அதுவும் மாநில அளவிலே கிடைக்கிறது, மத்திய அளவிலே கிடைக்கிறது.